ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, தீபாவளி ஸ்பெஷல் முறுக்கு தாங்க. இந்த முறுக்கு இன்றைக்கி இட்லி அரிசி வச்சு நான் பண்ணியிருக்கேன். அதே தான் நான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து வச்சுருக்கேன். அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முதல்ல ஒரு கிலோ இட்லி அரிசி வாங்கி கழுவி நல்லா ஒரு 1 ஹவர் ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு இப்போது அதை கிரைண்டரில் போட்டிருக்கேன். அது கூடவே கொஞ்சம் சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டேன். நான் ஆட் பண்ணி இப்போ நல்லா நைஸாக அரைச்சி நம்ம எடுத்துக்க போகிறோம். இது கூடவே நீங்கள் காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா இது கூடவே காஞ்ச மிளகாவும் அந்த அரிசியிலே ஊற வச்சுருங்க. ஊற வச்சு போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு காரமாக கிடைக்கும். நான் காரம் வேண்டான்றனால நான் காஞ்ச மிளகாய் எடுத்துக்கல. அப்படியே உங்களுக்கு இந்த முறுக்கு எப்படி கார முறுக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ரிப்பன் பக்கோடாவும் கார முறுக்கும் போட்டிருக்கேன். நீங்கள் போய் அதில் செக் பண்ணிக்கோங்க. இப்போது மாவை அரைச்சாச்சு. அதை கிரைண்டரில் வலித்து வச்சுருக்கேன். எடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் போடுறோம். அது மிக்சிங் பவுலில் நல்லா நைஸாக இருக்குது மாவு. நல்லா நான் ஆல்ரெடி சால்ட்டும் அதில் ஆட் பண்ணனால சால்ட்டு போட தேவையில்லை. இப்போ அது கூடவே ஒரு 250 கிராம் உடச்சக்கடலை பவுட்ரு நல்லா நைஸாக அரைச்சி அதை ஜல்லிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம அது கூடவே போடணும். அதுக்கப்புறமா அதை ஒரு கிலோவுக்கு ஒரு 250 கிராம் இருந்தால் போதுமானது. அதுவே கரெக்டாக இருக்கும். நம்ம அது கூடவே ஒரு 2 ஸ்பூன் ஓமம் கழுவி அது கூடவே சேர்த்துறோம். அப்புறம் ஒரு 50 கிராம் எள் அது கூடவே நம்ம போடுறோம். அதுக்கப்புறம் ஒரு 50 கிராமில் வெண்ணெய் வாங்கி ஒரு 50 கிராம் போடுறோம். அது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் இது எல்லாமே மொத்தமாக போட்டு இப்போது நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போது 50 கிராம் பட்டர் போடுறோம். அதுவும் நம்ம அது கூடவே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணணும். இந்த மிக்சிங் தான் இதுக்கு முறுக்கு நல்லா சாஃப்டாக வரும். இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக நம்ம மிக்ஸ் பண்ணுறது தான். அதில் தண்ணியை நம்ம ஊற்றக்கூடாது. அதில் இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்குது. ஏன்னா சப்போஸ் கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா அந்த உடச்சக்கடலை பவுட்ரு கொஞ்சம் வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே கொஞ்சம் பேலன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதில் மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணிக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை கரெக்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா மொத்தமாக போட்டோம்னா தண்ணியாக இருந்தாலும் நமக்கு அது போடுறதுக்கு ஈக்குவலாக வராது. அதனால் கொஞ்சம் பவுட்ரு தனியாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணும்போது அது நல்லா கட்டியாகி வரும். அந்த முறுக்கு பதத்துக்கு வரணும் கரெக்டாக. அதை நம்ம பிசைகிறது தான், நல்லா மிக்ஸ் பண்ணுறது தான் அதில் இருக்குது. நம்ம அதை மிக்ஸ் பண்ணி அதை கரெக்டாக எடுத்துகிட்டு வரோங்க. இப்போது இந்த அளவுக்கு கரெக்டாக நம்ம பாருங்கள். இப்போ அந்த அளவுக்கு மாவு இந்த அளவுக்கு நல்லா பிசையணும். அந்த மாவு பிசையில தான் நமக்கு நல்ல முறுக்கு நல்லா உடையாமல் வரணும். இப்போ பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும். முறுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மாவு எடுக்கும்போது மாவு கையில் ஒட்டக்கூடாது. அதுதான் இந்த பதம். உங்களுக்கு பார்த்தா தெரியும். கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் உடச்சக்கடலை பவுட்ரு போட்டு இந்த பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க. இப்போது முறுக்கு மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சாச்சுங்க. இப்போ வாங்க முறுக்கு சுட போகலாம். இப்போ ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் கடாயில் பொரிக்க தேவையான அளவுக்கு முறுக்கு பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ அது கூடவே ஒரு 2-3 பிளேட் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதில் அந்த பிளேட்டில் நம்ம முறுக்கு அதில் சுற்றி போடுறதுக்கு அது எண்ணெய் தடவி வச்சிட்டோம்னா நம்ம ஈஸியாக பொரித்து எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஒவ்வொன்றா போட முடியாது. இதனால் ஒரு 3 பிளேட் எடுத்து வச்சுருக்கேன். அதில் எண்ணெயும் தடவி வச்சுருக்கேன். இப்போ முறுக்கு புளியில் மாவு போட்டு இப்போது அந்த தட்டு மேலே இப்போது புளிஞ்சு விடலாம். இப்போ அது அது எண்ணெய் போட்டோம்னா ஒட்டாமல் முறுக்கு நமக்கு கரெக்டாக அதில் விழும் எண்ணெயில். அதுக்காக தான் நான் ஈஸியாக இருக்கும், நமக்கும் வேலை முடிஞ்சிடும் சீக்கிரம். அதுக்காக இப்போது அந்த முறுக்கு புளியில் மாவு போட்டாச்சு. இப்போ பாருங்கள் தட்டில் புளிஞ்சு வச்சுருக்கேன். உடையாமல் வருது பாருங்கள். இப்போ முறுக்கு பாருங்கள், இந்த பிசைஞ்சனால இப்போ முறுக்கு மாவு அந்தளவுக்கு கரெக்டாக இருக்கிறதுனால எனக்கு முறுக்கு உடையாமல் கரெக்டாக வருது. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது. சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். நம்ம வீட்டில் அரிசி இருக்குது, மாவு இருக்குது, கிரைண்டர் இருக்குது, டக்குன்னு போட்டோமா சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் நமக்கு. இப்போ பாருங்கள் முறுக்கு சுற்றி வச்சுருக்கேன். சூப்பராக இருக்குது, வந்திருக்கு. உடையாமல் நல்லா வந்திருக்கு. இப்போது எண்ணெயில் போட்டுக்கலாம். இதை நம்ம எண்ணெய் காய்ச்சான்னு பார்த்துட்டு நம்ம அதில் எண்ணெயில் போட்டு விடலாம். இப்போ பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்சிச்சாலேன்னு செக் பண்ணுறதுக்காக சும்மா சின்னதாக ஒரு துண்டு மாவு எடுத்து போடுறோம் அதில்.
இப்போ ஓரளவுக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம அதில் புளிஞ்சு வச்சுருக்க மாவை நம்ம இதில் முறுக்க இதில் போடலாம். இப்போ தட்டில் இருக்கிறனால பாருங்கள் ஈஸியாக நமக்கு வசதியாக இருக்குது. அப்படியே எண்ணெய் தடவுறதுனால அதில் வந்து நமக்கு ஒட்டலை, பிளேட்டில் ஒட்டலை. இப்போ ஈஸியாக வந்து ஒரு 3 நாள் அதிலே போட்டு நம்ம எண்ணெய் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம முறுக்கு போட்டு சீக்கிரமாகவும் நமக்கு வேலை முடிஞ்சிடும். இது பாருங்கள், இப்போ நான் ஒரு 4 முறுக்கு போட்டிருக்கேன். இந்த கடாய்க்கு வந்து இந்த 4 முறுக்கு போதுமானதுக்கு இடம் இல்லை, சின்னதாக தான் இருக்குது. அதனால் நான் இது 4 போட்டிருக்கேன். பெருசாக இருந்தால் ஒரு 4-5 எக்ஸ்ட்ரா கடை போடலாம். இப்போ வந்து கொஞ்சோண்டு கேப் இருந்துச்சு, அதனால் அந்த ஒரு முறுக்கு போட்டேன் பாருங்கள். ஓகே, இப்போ பாருங்கள் முறுக்கு எல்லாமே வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ முறுக்கு வந்து ஸ்லோவாக வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் முறுக்கெல்லாம் சுட்டு எடுக்கலாம். இப்போ எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ பாருங்கள் எல்லாமே உடையாமல் நல்லா முறுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நீங்கள் டேஸ்ட் பண்ணிங்களா உங்களுக்கே தெரியும். நல்லா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக வந்துருக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள் முறுக்கெல்லாம் நல்லா வந்துருச்சு, நல்லா சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்போவுமே வந்து இட்லி அரிசியில் தான் முறுக்கு சுடுவேன், மற்ற பச்சரிசியெல்லாம் எடுக்க மாட்டேன். ஏன்னா இது வந்து நல்லாயிருக்கும், கொஞ்சம் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால தான் இந்த வாட்டி நான் உங்களுக்கும் இதே மாதிரி தான் போட்டு காமிச்சிருக்கேன். நாங்கள் சுட்டதே தான் இப்போ உங்களுக்கும் போட்டு காமிச்சிருக்கேன். உங்களுக்கும் பிடிக்கும், நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இது டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த தீபாவளிக்கு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.